மகாராணி மகாராணி என்ன விட்டு போயிடா. நான் என்ன பாவட்டா பண்ண உனக்கு தானே இல்லடா பாவிகள்லாம். யாருக்காக வந்துட்டியடா. மனக்கோலத்தில் பார்க்க வேண்டிய தனது மகளை மரண கோலத்தில் பார்த்து கத்தி கதறி கண்ணீர் சிந்தும் இந்த தந்தையின் நிலை வேறு எந்த தகப்பனுக்கும் வரவே கூடாது. திருச்சி ஸ்ரீரங்கம் ராஜகோபால் நகரைச் சேர்ந்தவர் கோவிந்தராஜன். இவரது 19 வயது மகள் ஜெயஸ்ரீ கருமண்டபம் பகுதியில் உள்ள தேசிய கல்லூரியில் BA ஆங்கிலம் 1ஆம் ஆண்டு படித்து வந்தார். இவரும் ஸ்ரீரங்கம் வடக்கு சித்திர வீதியைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்பவருடைய மகன் கிஷோர் என்ற கிரோஷ் என்பவரும் பள்ளிப்பருவம் முதலே காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இவர்களது காதல் இருவரது பெற்றோருக்கும் தெரியும் என்ற நிலையில் கிஷோரின் நண்பர் ஸ்ரீராம் என்பவர் வீட்டில் தினமும் மாலை வேளையில் இருவரும் சந்திப்பது வழக்கம் என சொல்லப்படுகிறது. அப்போது ஸ்ரீராமின் நண்பர்கள் தீபக், ராகுல், ரிஷிகேஷ் ஆகிய இருவரும் உடன் இருப்பார்கள் எனவும் கூறப்படுகிறது. அந்த வகையில் கிஷோர், தீபக், ராகுல், ரிஷிகேஷ், ஜெயஸ்ரீ ஆகியோர் ஸ்ரீராம் வீட்டு மாடியில் பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. ஸ்ரீராமின் தாய் வீட்டின் தரைத்தளத்தில் வேலையாக இருந்ததாக கூறப்படும் நிலையில் திடீரென இரவு 8 மணியளவில் ஜெயஸ்ரீ மாடிப்படியில் இருந்து தவறி விழுந்து விட்டதாகவும் பின்பக்க தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதாகவும் கூறி கிஷோர் மற்றும் அவருடைய நண்பர்கள் இருவரும் ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். ரத்தம் அதிகமாக வெளியேறிய நிலையில் மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட ஜெயஸ்ரீயை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்று ஸ்ரீரங்கம் போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் திருமணம் செய்து கொள்ளலாம் என ஜெயஸ்ரீ கேட்டதாகவும் அதற்கு தற்போது முடியாது என கிஷோர் மறுத்ததாகவும் அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஆத்திரமடைந்த கிஷோர் முகம் பார்க்கும் கண்ணாடியை கைகளால் உடைத்து இரத்த காயம் ஏற்பட்டதாகவும் தெரிகிறது. இதனையடுத்து கிஷோரை நண்பர்கள் இருவரும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதாகவும் அடுத்த சிறிது நேரத்தில் ஜெயஸ்ரீ மாடியில் இருந்து தவறி விழுந்ததாக கூறி இருவர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. ஜெயஸ்ரீ உயிரிழந்ததாக மருத்துவர்கள் கூறிய சில நொடிகளில் உடன் வந்த நண்பர்கள் சொல்லாமல் கொள்ளாமல் அந்த இடத்தை காலி செய்ததாக சொல்லப்படும் நிலையில் கிஷோர் மற்றும் அவருடைய நண்பர்கள் 5 பேரும் தலைமறைவாகினர். தவறி விழுந்திருந்தால் 5 பேரும் ஏன் தலைமறைவாக வேண்டும் என்ற சந்தேகம் எழ சற்றும் தாமதிக்காமல் தேடுதல் வேட்டையில் இறங்கிய போலீசார் கரியமாணிக்கம் பகுதியில் ஸ்ரீ கிருஷ்ணன் என்பவருடைய வீட்டில் பதுங்கியிருந்த 5 பேரையும் கொத்தாக அள்ளினர். கூடவே 5 பேருக்கும் அடைக்கலம் கொடுத்த ஸ்ரீ கிருஷ்ணனையும் விசாரணைக்காக அழைத்து சென்றனர். ஜெயஸ்ரீக்கு எலும்பு முறிவு எதுவும் ஏற்படாமல் பின்னந்தலையில் மட்டுமே காயம் ஏற்பட்டிருப்பதால் உண்மையிலேயே அவர் தவறிதான் விழுந்தாரா அல்லது கிஷோருடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தால் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது நண்பர்கள் சேர்ந்து கொலை செய்தார்களா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் கிஷோர் மற்றும் அவருடைய நண்பர்கள் கஞ்சா மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் என்றும் அதிலும் கிஷோர், ஸ்ரீராம் ஆகிய இருவரும் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் என்றும் சொல்லப்படுகிறது. அதற்கு ஏற்றால் போல ஸ்ரீராம் வீட்டு மாடியிலும் சிகரெட் மற்றும் போதை வஸ்து பாக்கெட்டுகளும் கிடந்தன. இது ஒருபுறம் இருக்க பிரேத பரிசோதனை முடிந்து ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்ட தனது மகளின் சடலத்தை பார்த்த ஜெயஸ்ரீயின் தந்தை கோவிந்தராஜ், அவனுங்க எல்லாரும் சேர்ந்து கொன்னுட்டாங்களே, என் மகாராணி அப்பாவை விட்டு போய்விட்டாயே, அப்பா உனக்கு என்ன பாவம் செய்தே, யாருக்காகவோ உன்னை இழந்து விட்டாயே, ரெங்கா 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 என்று கையேந்தியபடியே கண்ணீர் சிந்திக் கொண்டே நிலை தடுமாறி கீழே விழுந்தார். மகாராணி மகாராணி என்ன விட்டு போறியடா. நான் என்ன பாவட்டா பண்ண உனக்கு கொண்டுட்டானே இல்லடா பாவிகள்லாம்.
யாருக்காக ஒண்ணு வந்துட்டியடா தாயில்லாத பிள்ளை என தன் மகளை பார்த்து பார்த்து வளர்த்ததாக கூறிய கோவிந்தராஜ், கிஷோர் உள்ளிட்ட 5 பேரும் தான் என் பொண்ணை தள்ளிவிட்டு கொன்னுட்டாங்க என குற்றம் சாட்டியதோடு அந்த ரங்கநாதர் தான் நீதி வாங்கி தர வேண்டும் என வேதனையோடு தள்ளாடியபடியே சென்றார். பொண்ணை கொன்னுட்டானுங்க, இந்த காவல்துறை அதிகாரிலாம் முன்னிருந்து என் பிள்ளைக்கு சரியான நீதி வழங்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அந்த ரெங்க படுத்திருக்க ரங்கநாதன் சாட்சியாக சொல்கிறேன். என் பிள்ளை எப்படி இறந்துச்சு என்ன பண்ணுச்சுங்கிறது எனக்கு என்னன்னே தெரியல. ரங்கநாதன் தான் எனக்கு உறுதுணையாக இருக்கணும். கிஷோர் மற்றும் அவரது நண்பர்களிடம் விசாரிக்க வேண்டிய விதத்தில் போலீசார் விசாரணை மேற்கொள்வது மற்றும் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகே ஜெயஸ்ரீ தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்பது தெரிய வரும். இதனிடையே கையில் காயம் பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற காதலன் கிஷோரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு பதிவு செய்து காதலனை போலீசார் கைது செய்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.